அருணுக்கு வந்து பர்த்டே, ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு சூப்பர் சூப்பர். என்ன பிளான்? பிளான் வச்சிருக்கேன். வாழப்போறமா என்ன ப்ரோ? இந்த இடத்துல எங்க நம்மளோட புது நாய் நாய்க்குட்டி. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜூலை 31. ஸோ நம்ம கரெக்டாக எங்கே நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நடு ரோட்டில் ஈரோடு டு கரூர் ரோடு. நான் கரெக்டாக இந்த பைக்கை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி கரூர் தான் வந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு FZ வெர்சன் 3. ஸோ இந்த பைக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட R15 இதெல்லாமே வந்து நம்ம ஒரே டைமில் வந்து எடுத்தோம். ஸோ இது வந்து நான் சொன்ன பக்கம் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு விட்டுருந்தாங்க. எங்கள் கரூர்லேருந்து கோபி கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து புனியாச்சினிக்கு வந்து போகிறேன். ஸோ போகும்போது அவங்களாம் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளாம் கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் டு கரூர் ட்ரிப் இது. ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிளேஸில் இருந்து நம்ம வந்து போகிறோம் எங்கன்னா. ஸோ இன்ட்ரோவில் நான் வந்து எடுக்கவே இல்லை, கோபியிலேருந்து வந்தது. ஆனால் வந்து vlog எடுத்திருக்கேன், அப்படியே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். சுகேஷ் கரெக்டாக நம்ம அண்ணா போயிட்டு இருங்கண்ணா. கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வண்டியை வந்து ஃப்ரெண்டோட FZ, ஸோ சிவபிரசாத் அவங்களோட வீட்டுக்கு தான் வந்து புது வீட்டு புனியாச்சனைக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். R15 வந்து நான் ரெடி பண்ணுறது, நான் முன்ன R15 வச்சுருந்தேன், அது ஃபுல்லாக ஓட்டிட்டு தான் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொடுத்தேன். நம்ம இந்த AS யமஹா மோட்டார் சைக்கிள் ரெடி பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து விட்டோம். நம்ம ரெகுலர் கஸ்டமர் அந்த கடைக்கு. கரூர்லேருந்து வண்டி நம்ம அண்ணாக்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஐயோ கட்டிங் ஆயில் அடிச்சிருக்கு, புது டயர் வந்து போட்டிருக்காரு, பைக் ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கு. நான் ஒரு கால் பண்ணேன், ப்ரோ நீங்கள் ஆக்சுவலாக நார்மலாக எப்படி கரூர் போவீங்க அப்படின்னேன். ப்ரோ எப்படி வேணால் போ அப்படின்னாரு. ப்ரோ இதெல்லாம் பதிலா அப்படின்னு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஈரோடு போய் போகிறோங்க கரூர். அது நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால இந்த ரைட் சைட் லைனில் வந்து போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டில் வந்து போகிறோம்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, இதுவே இந்த ரோட்டில் லெஃப்ட் போகிறோம்னா ஸ்லோவாக போகிறதுக்கு. ஃபாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஓட்டிடுறாங்க. இது நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பசங்க இப்போ இருக்கிறவங்க பசங்க பொண்ணுங்களும் சில பேரெல்லாம் விட்டாட்டிடுறாங்க. பசங்க பரவாயில்லன்னு சொல்லலாம், ஸ்பீடாக போனாலும் எங்கேயாச்சும் பூந்து போயிடுறாங்க. இந்த பெரியவங்க தான் இப்போ வந்து லாக் ஆகிடுறாங்க. என்னென்னா இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே திரும்புகிறாங்க, கை போட்டு திரும்புறது இல்லை. ரோட்டில் போகிறாங்கன்னா அங்கேயே நின்றுறாங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல. பெருசாக ஏதோ பைக் வச்சுருப்போம், கார் வச்சுருப்போம், இவன் தான் வந்து முட்டிட்டா அப்படின்றவாங்க கடைசியில். இதுதாங்க வம்பே. பிரேக்கிங் சூப்பராக இருக்குதுங்க FZ. ஒரு நிமிஷத்துக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா 1 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணுவோம். நம்ம 70-80ன்னு போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போவோம். பார்க்கலாங்க எவ்வளோ வந்து போகிறோம்னு. ரெண்டாவது என்னென்னா மைலேஜ் நல்லா தரும் போல் பைக்கு 40-50ன்னு. அதே மாதிரி கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது FZ. இதில் வந்து ஒரு ரேடியேட்டர் இன்ஜின் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இதில் போயிட்டு நம்மளுக்கு அந்த ஏர் ஃபிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. டிராஃபிக் ஜாம், டெட் பாடி ஊர்வலம், இது மாதிரி தான் ஆகிட்டுருக்குது. எனக்கு இப்போ என்னென்னா கரூர் ரோடு எதுன்னு தெரில. ஈரோட்டில் இத்தனை நாளாக ஈரோட்லேயே இருக்கிற டேமிட் கரூர் ரோடு தெரில. வழி கேட்டு போயிட்டுருக்கிறேன். நேர் போனால் இந்த பிரிட்ஜுக்கு அடியே போங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே கரூர் ரோடுன்னு கேளுங்க, மறுபடியும் காலமாட்டு சிலைக்கு போங்க, அங்கே கரூர் ரோடுன்னு கேளுங்க அப்படின்னாரு. சரி மொத்தத்தில் கரூர் ரோடு கேட்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். இவர்கிட்டே கேட்டுருவோம், வேறு வழி தெரியல. ஆத்தா சார், கரூர் ரோடு சார், ஸ்ட்ரைட்டு சொல்லுங்கள் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சென்னை பஸ்ஸை பேசுகிறாரு, அந்த மதுரை பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்க தலை அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட்டுங்க, தேங்க்ஸ். கரூர் ரோடு அப்படின்னாங்க பெருசாக அகலமாக இருந்துச்சு, 4-வே ரோடா. இது பார்த்தா 1-வே ரோடாக இருக்குது. ஒய் திஸ் கொலவெறி அப்படிங்கிற மாதிரி.
இந்த முன்னாடி போகுது பாருங்க FZ வெர்ஷன் 2, அதுக்கும் இதுக்கும் ஒரே போட்டி தான். அவர் முன்னாடி போக நான் பின்னாடி ஓட்ட, அவர் ஃபுல்லாக முறுக்கி பிடிக்கிறாரு. நான் அப்படி ஓட்டல, இப்போ தான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்குது ஃப்ரெண்டுக்கிட்ட, நம்ம வந்து சேஃபாக ஒப்படைக்கணும். அதனால் நான் 70-80 தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஐயோ கரூர் ஊஞ்சலூர் வழி கரூர் தாமரை குளம்பரி. ஐயோ இது எப்படி போகிறேன்னு தெரியலையே. அண்ணா கரூர் எந்த ரூட் நல்லா இருக்குண்ணா? புதுசுங்களா? இதுதான் நேரு விசிக்கு. எதுக்கா நல்ல ரோடுங்கக்கா? சரிங்க. ஓ அது ஒன் வே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது ஒன் வே தான். நம்ம ஃப்ரெண்டோட அண்ணா வந்து அவரு ப்ரோ பெட்ரோல்லாம் இருக்குது, பெட்ரோல் போட்டுறாதீங்க, இன்கேஸ் போட்டால் கால் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோன்னு, நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்ரோலே போயிட்டு மாதிரி திரும்பி ஈரோடே வரும், சரியான மைலேஜ் கிடைக்குது வண்டி. நேரம் ஆக ஆக ரோடும் கொஞ்சம் ரணகலமாகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு, அது ஒன் வேல சர்ரு முருன்னு வர்றாங்க, ஓட்டவே முடியல. இன்னொன்று என்ன, நான் நிறைய பேர்த்து சாகடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த பூச்சி தான் சொல்கிறேன், வந்து சத்து புத்துன்னு அடிச்சுட்டு அது வாட்டுக்கு சாவுது. என் பேரில் ஒரு பாவக்கணக்கு எழுதிட்டு இருக்கிறீங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாலை புதூர்லேருந்து சாலை நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல், சூப்பராக இருந்துச்சு. ஆஹா செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அவசரப்பட வேண்டாம், சம்பவம் ஆயிரு. சூப்பராக இருந்துச்சு ரோடு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு, இதனால தான் டிராஃபிக்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு கரூர் மாவட்டம், நெடுஞ்சாலைத்துறை, திருப்பூர் மாவட்டம், கொடுமுடி காவல் நிலையம். எத்தனை இங்கேருந்து கரெக்டாக 23 கிலோமீட்டர் கரூருக்கு. அங்கேருந்து நான் கரூர் தான் நினச்சேன், அந்த கரூர்லேருந்து மறுபடியும் திருச்சி ரோட்டில் அது என்னது மறையூரோ அந்த ஊர் பக்கத்துலேயே போகணும். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டராவது வரும்னு நினைக்கிறேன். 20 ஒரு 15 பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இருட்டாகிறதுக்குள்ளே போயிடுவோமான்னா வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இருட்டாகும் போது போய் சேருவேன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக டைம் தெரில. இந்த வண்டியில் டைம் இருக்குதா? எதுவும் இல்லை, இருங்க, ஏதோ ஒரு காருக்குள்ளே இல்லைன்னு யாராச்சும் கையில் கட்டியிருப்பாங்க, பார்த்து சொல்கிறேன். கரூரை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த பைபாஸ் பாருங்கள் மேலே. இப்போ நான் வந்து திருச்சி ரோட்டுக்கு போகணும் இங்கேருந்து. ஸோ இது நான் இந்த மேலே போகுது பாருங்கள் பைபாஸ், அந்த மேலே போகிற பைபாஸில் ரைட் எடுத்தால் திருச்சி போகுதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது வந்து திண்டுக்கல், இட்ஸ் கோயிங் மதுரை. இட்ஸ் டோட்டலி மை தாட் இஸ் ராங். சாரிண்ணா, மேலே கண்ணாடி வெட்டுருச்சேன். ஆமாம், இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் பாலத்துக்கடியே. நான் தான் எப்படி சர்ப்ரைஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி பிடி தேடினேன் ப்ரோ, உனக்கு கால் பண்ணக்கூடாது, சந்து வந்தாலும் தேடினேன். யாரு? ஏய் இங்க என்ன பண்ற? வேலை செஞ்சியா? கோடிங்கா? கரூர்ல வந்து நம்ம விக்கி ப்ரோ கடைக்கு தான் சர்ப்ரைஸா வந்தோம். அந்த வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க, கோப்ரோ வீடியோல. ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சார் சார் திரும்புங்க பாருங்க. கண்டிப்பா ஒரு தீம் மியூசிக் போட்டுறேன். நல்லா இருக்கிறோம். இப்ப கரூர்ல இருக்க நம்ம விக்கிபீடியாங்கிற கஃபேக்கு தான் வந்திருக்கோம். விக்கிபீடியா, அதான் விக்கிபீடியா. ஓகே, சோ இதான் நம்ம கஃபே. சூப்பர். காட்டுங்க, காமிச்சு அப்ளை காமிச்சிட்டேன். காமிச்சிட்டீங்களா? அப்புறம் ஸோ நம்ம அருணுக்கு வந்து பர்த்டே. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு சூப்பர் சூப்பர். என்ன பிளான்? இங்கே வால்பாறைலாம் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பார்ப்போம், எங்கன்னு தெரியல. ஓகே. வாழப்பழமா என்ன ப்ரோ? இந்த இடத்துல எங்க ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு போய் கடை ஓப்பன் பண்ணிருக்கீங்க. சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. ப்ரோ கடை எப்படி போகுது ப்ரோ? உங்களோட புண்ணியத்தால
கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம விக்கிபீடியாங்கிற ஒரு இந்த கடைக்கு கம்யூனிட்டி, ஆக்சுவலா கெஃபேல கம்யூனிட்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு எங்க வைஃபை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா ப்ரோ? வைஃபை ஃப்ரீ? சூப்பர் சூப்பர். 12 o'clock வரைக்குமா? கரெக்ட் டைமிங்? மார்னிங் 10:30 நைட் மேக்ஸிமம் 11 o'clock to 12 o'clock. ஓகே ஓகே. சில டைம் கூடிய சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை இனிமே வந்து பெருசா அப்டேட் பண்ண போறாங்க. பிரான்சிஸ் கொடுக்க போறோம். அங்க பாரு பிரான்சிஸ் வந்ததுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க யாராச்சும். ஓ சூப்பர். இதுவா? ஓகே. பிரான்சிஸ் யாராச்சும்னா கால் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேஃபே. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்ல பாத்தேன் வந்து பாத்தீங்கன்னா 99 மேல எந்த ஃபுட்ஸும் கிடையாது. ஓ அதுதான் கான்செப்ட் ப்ரோ. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லான்ச் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். 3 மினி பர்கர் வந்து பாத்தீங்கன்னா just 99. நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா வேப்பிள்ஸ் தான் ரொம்பவே ட்ரெண்ட். வெறும் 49க்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பிள்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர். காம வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றோம். கரூர் சே யாராச்சும் வந்தீங்கன்னா காம கரெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க எங்க போலாம்னு அதே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை பிளான் இருக்கும். அண்ட் வேற எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகலாம் பிளான் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிரான்சைஸ் வேணாலும் சொல்லுங்க. நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ் பண்ணுங்க. ஓகே. இது புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜூலை 31 புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேர் மிஸ்டர் ஜூலை 31. மிஸ்டர் ஜூலை 31 சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க பெல் வாங்கி அவங்க டைட் ஆகி. ஓகே. थैंक यू. ஓகே गाइस, சோ இந்த பிளேஸ்ல இருந்து நாங்க கிளம்பறோம். சோ நாளைக்கு வந்து அருணுக்கு வந்து பர்த்டே. சோ இங்க இருந்து வந்து அவங்களும் கிளம்பறாங்க. சோ இவங்க வந்து கடையோட ஓனர். ப்ரோ நீங்களும் கிளம்பறீங்களா? ஸோ கடை வந்து நாளைக்கு லீவ் ஆகும், விடுமுறை. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இங்கே தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கே பர்த்டே போது கடை வந்து லீவ் விடணும். அதனால தான் லீவே விட்டாச்சு, கவர்மெண்ட் லீவ். அருண் லீவ். ஓகே. ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இந்த பிளேஸ்லேருந்து நான் ஃப்ரெண்டோட வீடு சொன்னேன்ல, அங்கே வந்து கிளம்புவோம். ஸோ கைஸ், நம்ம அந்த ஃப்ரெண்டோட கடையிலிருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் ட்ராவலர் அருண் ஒரு காலத்துலலாம் ஒன்றா இருந்தோம். இப்போ எல்லாருமே நம்ம டிடிஎஃபாக இருக்கட்டும், அஜீஸாக இருக்கட்டும், ஹார்ட் ரேசராக இருக்கட்டும், நித்தீஷாக இருக்கட்டும், ஜேபியாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும், எல்லா மோட்டோ வ்ளாகர்ஸும் ஒன்றா இருந்தோம். எல்லா மோட்டோ வ்ளாகர்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த டைமெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டேம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது மாயனூர். அதுக்கப்புறம் கிருஷ்ணாயபுரம் இல்லை, நான் வந்து இங்கே திருக்காம்பலியூர். நான் அந்த கோபுரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்க கோபுரம். ஸோ இந்த கோயில் கோபுரம் வந்து நான் அன்னைக்கு வந்தப்போ பார்த்தேன். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபிரசாத் அண்ணா. கை கொடுங்க ப்ரோ. ஸோ அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவங்க அம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? ஸோ இதுதான் நான் சொன்ன வீடு. ஆமாங்க. நல்லா இருக்காங்க. காது கேட்கல. குளிச்சிட்டு மேக்கப் போட்டு கோலம் போடுறதா? நம்ம வரவங்களாட்டி லட்சுமி வந்துடும். நைட் இந்த பிளேஸில் வந்து ரீச் ஆனதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல தான் லாஸ்ட்டாக வந்து எண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த புது வீடு. அந்த இடத்துல முன்னாடி அவங்க அம்மா அப்பா வந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ட் பண்ணியிருப்பேன் விலாகு கோபுரோவில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வீடு வந்து ஹோம் டூர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் வாங்க போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, நைட் வந்து தூங்கிட்டோம். ஸோ இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:40க்கு எழுந்திரிச்சு இப்போ வந்து குளிச்சு
ஒரு எத்தனை மணி ஆச்சு தம்பி? 4:40 இருக்கும். நான் தான் கேட்டேன்னா அடிச்சு விட்டான். டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5:30 ஆச்சு. 6 ஆக போகுது. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா பூஜை நடந்துட்டு இருக்குது. பயிரெல்லாம் வந்து ஓமகண்டம் போட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ நம்மளும் வந்து குளிச்சாச்சு. எங்கன்னா அந்த வீட்டில் வந்து குளிச்சோம். அவங்களுக்கு இன்னொரு வீடு இதுதான் புது வீடு. எனக்கா பசுமாடு இந்த வருது. இதை வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறாங்க. எது கிழக்குங்கக்கா? இந்த பக்கம் கிழக்கு. இந்த புகை வந்து வெளியே போக மாட்டேங்குது. கண்ணெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி உள்ள போங்க. புது வீடு வந்த கையோட ஒரு பெட்டு வந்து வாங்கியிருக்காங்க. செம்ம கியூட்டா வந்து இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். பாருங்க விளையாண்டுட்டு இருக்கு. அழகா இருக்குல்ல? ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கியிருக்காங்க குட்டி. ஸோ இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20,000. ஹாய், இது பேர் என்னது? லக்கி. லக்கி. யார் பேர் வச்சது? மாமா. சிவாவா? ஏய் ரொம்ப தூரம் வரும். வா இங்க பாருங்க. இது வந்து டபுள் கோட்டட் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஸோ இந்த காஸ்ட் அரௌண்ட் 20,000. ஆக்சுவலாக நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் நீங்கள் எப்போ வாங்குறதுனாலும் இதோட பேரண்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கணும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி கிராஸாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் பிரீடு. ஏன் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டுச்சு? பெடிகிரி அரைச்சு ஊத்திட்டோம். நம்மளோட புது நாய்க்குட்டி. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்கி. ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஹாய், ஒரு ஹாய் சொல்லிடு. இப்போ எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு. கீழே ஓடாம இருந்தா அவுத்துட்டு இருப்போம்மா. போச்சா? அது இப்ப வந்து எங்கேயாச்சும் விளையாடணும். வால் பாரு டிங்கி டிங்கி நாட்டிட்டு இருக்கு. ஹாய் லக்கி பாய். சிவாக்கு ஒரு ஹாய் சொல்லிடு. ஹாய் சிவா. ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைல்ல நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம இங்க வந்திருக்கோம்ல, செஃப் சிவபிரசாத். இவர் வந்து ஒரு கடை வந்து ஆரம்பிக்க போறாரு. ஸோ கரூர் டு திருச்சி ரோட்ல வந்து இது மாதிரி ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு இந்த கடை தான். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வீக்லேயே வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ கடை பேர் வந்து சூப்பரா இருக்கு. உள்ள ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீட்டா ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல ஆத்தென்டிக்கா வேற லெவல்ல வந்து பண்ண போறாங்க. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லி போஸ்ட் பண்றேன். அவங்க வந்து லிங்க் எல்லாம் அனுப்பிச்சாங்கன்னா. ஸோ அது வந்து ஒர்க்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ நானும் நம்ம செஃபோட அவங்க அண்ணாவும். நம்மளோட செஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இட்டாலியில் வந்துருக்கு. அப்படி இப்போ தான் ஃபோன் பேசினேன். அப்போ வீடியோ எடுத்தோம்ல, அதுலேருந்து நம்ம போயிட்டு இருக்கிறப்போ இங்கே பாருங்க. ஸோ ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகிரும் போல. சரியான அடி ப்ரோ. இது பாருங்க, இந்த ரோட்டை பத்தி இவர் தான் சொன்னாரு. டேஞ்சரான ரோடு, இதில் பார்த்து வருவான்னு சொல்லிட்டு. போலாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, இந்த ரோட்டை பத்தி சொல்லுங்க. ரோடு கொஞ்சம் சிங்கிள் ரோடு தான்.
அடிக்கடி ஆக்சிடென்ட் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். நேற்று நைட் கால் பண்ணாரு அப்ப நான் பைக்ல வரும்போது ப்ரோ பாத்துவாங்க இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான ரோடு. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 10 ஆக்சிடென்ட் நடக்கும். ஐயோ சிங்கிள் ரோடு. அதுவும் இல்லாத பிஸியா இருக்கு ரோடு. பயங்கர பிஸியா. டபுள்யூ தான் போடவே மாட்டாங்க. டபுள்யூ போட்டாங்கன்னா ரொம்ப ஆக்சிடென்ட் கம்மியாகும். ஆமா ப்ரோ. டபுள்யூ போட மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா போற ரோட்டுல பாருங்க அங்கங்க ஆங்கில ஆம்புலன்ஸ் நின்றுட்டே இருக்கும் காமிக்கிறாங்க. அப்படிங்களா? அது எதுக்கு? ஆக்சிடென்ட் ஆனா தூக்கி போட்டு போறதுக்கு. ஆடோ 108 வரதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டு இவங்களுக்குள்ள ஒரு போட்டிங்க. ஆமா அதுல ஒரு பிசினஸ். அமௌண்ட். ஓ இங்க பாருங்க அக்கா இந்நேரம் உள்ள விட்டு தாக்கி இருக்கு.